Hello students, welcome to Hiba Max 11 Standard Max order. Chapter 10, exercise 10.3 17th question solve பண்ணலாம். f of x is equal to x divided by root of 7 minus 3x. So இது எப்படி இருக்கு? u by v method கரெக்டா? So அதை வச்சு தான் solve பண்ண போறோம். Solutionல f of x is equal to x divided by root of 7 minus 3x. நம்மள வந்து நம்ம u by v method யூஸ் பண்ணலாம். u இடத்துல x இருக்கு, v இடத்துல வந்து root of 7 minus 3x. f dash of x பண்ணலாம். இப்போ u v u dash, so v எப்படி எழுதுறேன்னா பவர்ல 1/2, ரூட்டை வந்து 1/2 எடுத்துறேன். u dash அப்போ x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். d by dx of x minus u அப்படியே இருக்கும் v dash. v dash பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் d by dx ன்னு எழுதிக்கலாமா? d by dx of 7 minus 3x பவர்ல 1/2 இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும் divided by v ஸ்கொயர். இப்போ 7 minus 3x root 1/2 எழுதிக்கலாம், அப்புறம் ஸ்கொயரும் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் இருக்கிறத எழுதலாம். 7 minus 3x பவர்ல 1/2 d by dx of x, அப்போ xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 minus x அப்படியே இருக்கட்டும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x பார் n, so 1/2 into 7 minus 3x பவர்ல 1/2 minus 1 and இதில் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x முன்னாடி இருக்கிறதும் எடுத்துக்கணும் இல்லையா? x ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், அப்போ -3 வந்து வரும். டினாமினேட்டரில் 7 minus 3x மட்டும் இருக்கும். சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் 7 minus 3x எழுதிட்டு நான் ரூட்டாகவே மாற்றிடுறேன் into 1, ஸோ அது அப்படியே தான் இருக்கும். minus 3 ஒன்று இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆகிடும். 3 into x divided by 2. இந்த டேர்ம் எப்படி மாறும்னா 7 minus 3x பவரில் minus 1/2. 1/2 minus 1 வந்து minus 1/2 divided by 7 minus 3x இல்லையா? இப்போ இந்த divided byல இது எழுதிக்கலாம் minus 1/2 போது. அப்போ நம்ம ஆன்சர் எப்படி இருக்கும்? 7 minus 3x plus 3x divided by 2 into root of 7 minus 3x. Clear? Divided by 7 minus 3x இருக்கும். இப்போ இதை LCM எடுக்கணும்னா 2 into root 7 minus 3x. இதை வந்து மல்டிபிள் பண்ணுவோமா? அப்போ தான் பண்ண முடியும். ஸோ 2 into root 7, இது ஒரு வாட்டி எழுதலாம், root 7 minus 3x into root 7 minus 3x plus 3 into x divided by 2 times of root of 7 minus 3x which is divided by 7 minus 3x. இப்போ இது ரெண்டும் ரூட்டில் இருக்கிறனால கேன்சல் பண்ணலாம். அப்போ 2 into 7 minus 3x plus 3x divided by 2 into root of 7 minus 3x. and in the denominatorல இருக்கிறதையும் நம்ம இப்போ சேர்த்து எழுதிக்கலாம் 7 minus 3x. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இது இன்சைட் மல்டிபிள் பண்ண போகிறோம். 2 7s are 14, 2 3s are 6x plus 3x divided by 2 times of root of 7 minus 3x into 7 minus 3x. இப்போ இதில் பாருங்க minus 6x plus 3x இருக்குது, அப்போ அதை மட்டும் தான் மாற்ற போகிறோம். 14 minus 3xன்னு வரும், ஏன்னா 6 தான் பெரிய நம்பர். 14 minus 3x divided by 2 into root of 7 minus 3x into 7 minus 3x. ஸோ அடுத்த பேஜ் போனால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதுன்னா சைட்லேயே சால்வ் பண்ணுறேன், எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 18th கொஸ்டின் பாருங்க. y is equal to tan cos x இல்லையா? ஸோ இது சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான், ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ண மெத்தட் தான். சொல்யூஷனில் y is equal to tan cos x. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா cos x மட்டும் uன்னு எடுத்துக்கிறேன். u is equal to cos x. அப்போ y எப்படி மாறும்? tan u. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். du by dx. cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus sin x. y வந்து dy by du. tan u டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant square u. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? y டிஃபரன்ஷியேட் பண்ணணும், dy by dx. அப்போ dy by du into du by dx. இப்போ dy by du ஓட வேல்யூ என்ன? secant square u into du by dx ஓட வேல்யூ என்ன? minus sin
x. Next line minus sin x முன்னாடி எடுத்துட்டு வந்துடலாம். Minus sin x into secant square u. u ஓட வேல்யூ என்ன cos x அதை எழுதிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இது ஃப்ரண்ட்ல பண்ணிட்டு இதை எழுதினேன். பட் புக் பேக்கில் எப்படி இருக்கனால மாற்றி எழுதுறேன். மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் காஸ் எக்ஸ். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 19th question பாருங்க. y is equal to sin square x by cos x. ஸோ u by v மெத்தட் தான் இருக்கு இல்லையா? ஸோ சொல்யூஷன் கோஷியன்ட் ரூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் y is equal to sin square x divided by cos x. okay, differentiate பண்ணலாம். u by v method தான். dy by dx is equal to v u dash இல்லையா? v ஓட வேல்யூ என்ன cos x, u dash ஓட வேல்யூ sin square x. sin square x differentiate பண்ணா 2 cos x sin x கிடைக்கும். minus sin square x cos x differentiate பண்ணா minus sin x divided by v square அப்போ cos square x. இப்போ next lineல இதை multiple பண்ணலாம். 2 times of cos square x sin x minus இன்னொரு மைனஸ் இருக்கு. அப்போ அது ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin square இங்கே ஒரு சைன். அப்போ sin cube x divided by cos square x. இப்போ next lineல ஒரு சைன் மட்டும் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். sin x into 2 times of cos square x plus 3ல ஒரு sin வெளியே போயிடுச்சுன்னா sin square x divided by cos square x. இது 2 times of cos square x இருக்கு பார்த்தீங்களா? இதை நான் எப்படி பிரித்து எழுதுறேன்னா ரெண்டு cos square x ரெண்டு வாட்டி cos square x எழுதுறேன். cos square x plus cos square x plus sin square x. ஏன் இப்படி எழுதுறேன்னா sin square x plus cos square x ஓட வேல்யூ என்ன ஆகிடும் 1ன்னு மாறிடும் இல்லையா? அதனால தான் cos square x. இப்போ இந்த full term ஓட வேல்யூ என்ன ஆகிடும் 1. ஸோ நெக்ஸ்ட் லைனில் sin x into cos square x plus 1 divided by cos square x. இப்போ இது ரெண்டுத்தையும் எழுதலாம். sin x இதை இப்போ பிரித்து எழுதலாம். cos square x divided by cos square x plus 1 by cos square x. இது ரெண்டும் கேன்சல் ஆனால் 1ன்னு ஆகிடும். ஸோ sin x into 1 plus 1 by cos x ஓட வேல்யூ secant square x. கிளியரா? இப்போ இதை எப்படி எழுதலாம்னா நெக்ஸ்ட் லைனில் sin x into secant square x plus 1ன்னு எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.